இன்னைக்கு வந்து 1ஆம் திகதி 2026 புது வருஷத்துல காலடி எடுத்து வைக்க போறோம். நிறைய கனவுகளோட எதிர்பார்ப்போட எல்லாருமே அப்படித்தான். ஆனால் எல்லா கனவும் பலிக்கும், எல்லா ஆசைகளும் நிறைவேறும் என்று இல்லை. சில சில ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளும் இருக்குது. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப 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 நாள் ஆசை, பிடிச்ச ஒரு ஆசை உண்டு, நிறைவேறாத ஆசை உண்டு இருக்குது. அது இனியும் நிறைவேறாது, ஏறுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அந்த நிறைவேறாத ஆசை உண்டு கடைசி காலம் மட்டும் என் மனசுல அது இருக்கும், எப்பவும் நீங்காம இருக்கும். அப்படி எனக்கு நிறைவேறாத ஒரு ஆசை, அந்த ஆசை என்னன்னு சொல்லி இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்னன்னு பார்த்தீங்களா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை, என்ன ஆசைன்னா என் அம்மா வாழ்ந்த என் அம்மாட காணிக்கல அவோட நினைவா ஒரு பில்டிங் கொண்டு கட்டி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கனவாடி கனவேருக்கு அதை சொல்லியும் இருக்கிறேன். அப்படி ஒரு ஆசை இருக்குது, என் அப்பாக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி. ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள அந்த ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு அதை நிறைவேற்றுவதற்கு மேன் பவர் ஊரில் இல்லை. இப்போ மொத்தத்தில் ரெண்டும் இல்லை, காணியும் இல்லை, ஆக்களும் இல்லை. ஸோ அது காலம் பூரா அது நிறைவேறாத ஆசையாத்தான் அது போயிடுச்சுது. என்ன சொன்னா, நான் அந்த அம்மா வாழ்ந்த காணிக்கல தான் கட்டணுமெண்டு ஆசைப்பட்டேன். நான் இப்போ அதுவே இல்லை, அதனால அது நிறைவேறாத ஆசை. ஓகே, பரவாயில்ல. எல்லாமே நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கிற இல்லத்தானே. நம்ம நினைக்கிறது உண்டு, ஆசைப்படுறதுண்டு, நடக்கிறது என்னண்டு. ஆனால் இந்த 1ஆம் தேதி நான் இந்த காஃபி பாட்டிலோட வந்து நிற்கிறேன்டா. காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த காஃபி பாட்டில் ஒரு பாட்டில் வந்து ஒரு கிழமைக்கு நான் முடிப்பேன். நீங்கள் அதே காணாது சில டைம், ஆனால் கூடுதலாக இந்த பெரிய பாட்டில் வந்து ஒரு கிழமைக்கு தான் எனக்கு காணும். என் வீடு ஃபுல்லாகவே இதுக்குள்ள தான் முழு சாமானும் இருக்குது, இந்த காஃபி பாட்டிலுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இன்றைக்கே இந்த காஃபி பாட்டிலோட வந்து நிற்கிறேன். 1ஆம் தேதி என்றா, இன்றைக்கு 1ஆம் தேதி தானே ஒரு நல்ல விஷயத்த செய்வோம் என்று பார்த்தேன். 2026 2 + 2 + 6 10 வருகுது. 1ஆம் நம்பர் 10 வருகுது. ஸோ 10 இன்றைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, சில நாங்கள் செலவுகள் செய்வோம் தானே. ஒரு வெளியில போவோம், ஷாப்பிங் செய்வோம், ஏதாச்சும் வெளியில போய் ரெஸ்டாரண்ட் போய் எதுவும் வேண்டி சாப்பிடும், பிடிச்சது எதுவும் சாப்பிடும். அப்படியான நேரமும் ஷாப்பிங் போற நேரம் வர்ற மிச்ச காசு இருக்கு தானே, சேஞ்சுகள் கொண்டு வருவோம். அந்த காசை வந்து இந்த பாட்டிலுக்குள்ள வந்து இன்றைக்கு நான் இந்த வருஷம் வந்து 2 4 6 8 10 பவுண்ட்ஸ் காயின்ஸா தான் போட போறேன். 10 பவுண்ட்ஸ் போடுறேன், இதுக்குள்ள போட்டுட்டேன். ஓகே, இது வந்து அரைவாசி நிறைஞ்சாலோ, முக்கால்வாசி நிறைஞ்சாலோ, முழுவாசி நிறைஞ்சாலோ, கொஞ்சம் எவ்வளோத்துக்கு அந்த பிரியோஷனமாக ஓரளவுக்கு நிறைஞ்சு வரைக்கல. ஊரில் வந்து அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளோ, அம்மா இல்லாத பிள்ளைகளோ, அப்பா இல்லாத பிள்ளைகள், அவைக்கு படிப்புக்கு அவைக்கு தேவையான சிலவோ, இல்லை படிக்கிறதுக்கு அவைக்கு தேவையான சிலவோ ஏதோ உண்டு. இதுக்குள்ள என்ன சேருதோ அதை வச்சு அப்படியான குழந்தைகளுக்கு உதவி செய்யணுமென்று தான் இன்றைக்கு 1ஆம் தேதி இப்படி ஒரு நல்ல விஷயத்த தொடங்கினான். இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்று நினைச்சேன், பகிர்ந்து கொண்டுட்டேன். ஹாப்பி